டிசம்பர் 31, 2025க்குள்ள நீங்க உங்களோட ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ணல அப்படின்னா, ஜனவரி 2026 1ஆம் தேதியிலிருந்து உங்களோட பேன் வந்து இன்ஆப்பரேட்டிவ் ஆயிரும். இன்ஆப்பரேட்டிவ் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பிரச்சனைங்கிறத பார்க்கலாம். உங்களால புதுசா பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஏடிஎம் கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால வந்து புது கார்டு வாங்க முடியாது. 10 லட்ச ரூபாய்க்கு மேல லேண்ட் வாங்க முடியாது. 50,000க்கு மேல பைக் வாங்க முடியாது. நீங்க அதிகமான அமௌண்ட் டிடிஎஸ் கட்டுற மாதிரி வரும். எந்த பேங்க்லயுமே உங்களால லோன் வாங்க முடியாது. 2025 ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா உங்களோட பேன் ஆதாரை லிங்க் பண்ணிருங்க. லிங்க் பண்ணவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா www.incometax.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஆதாரம் பேனும் லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க லாஸ்ட் டே வரைக்கும் நீங்கள் வந்து லேட் பண்ணாமல் சீக்கிரமாக பண்ணிடுறது நல்லது. ஏன்னா நம்மளோட ஆதாரம் பேனும் ஒரே மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் மிஸ்மேட்ச் இருக்கலாம், நேம்லையோ டேட் ஆஃப் பர்த்லையோ மிஸ்மேட்ச் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு அது கரெக்ஷன் பண்ண போனீங்கன்னா அதுக்கு 10 days டைம் எடுக்கும். அதனால் உடனே உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு ஆதார் பேன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதில் போய் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees பெனால்ட்டி கட்டி லிங்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் வந்து 2019லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 6 years ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் கவர்மெண்ட் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆடிட்டர் போய் பண்ணிடுறது பெஸ்ட்டு. ஓகே, எதுக்காக ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணணும்? உங்களுக்கு தெரியும், ஆதார் கார்டு வந்து 2 கார்டு எடுக்க முடியாது. ஆனால் பேன் கார்டு வந்து ஒரு சில பேர் வந்து 2, 3 கார்டெலாம் வச்சுருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாக்ஸ் எவிஷன் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால நாட்டோட நிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. ஸோ மறக்காமல் உங்களோட ஆதாரம் பேனும் லிங்க் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. பண்ணலைன்னா பெனால்ட்டி பே பண்ணி லிங்க் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.